எது சத்தியம்னா நீங்க நாமத்துல அவர் உட்கார்ந்துட்டார். அந்த நாமங்கிறதே அவர் தான். அவருடைய இருப்பு என்ன மாதிரி இருப்பு? அந்த தெய்வீகமான இருப்பு. அவரால் செய்ய முடியாதது கிடையாது, அவரால் அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, அவர் இல்லாத இடமும் கிடையாது இல்லையா? அதனால அந்த இல்லாத இடம், இல்லாத இடமே கிடையாதுலாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த நாமத்தில் உட்கார்ந்துருக்க. நீங்கள் நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த இறைவன் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. அப்போ நீங்கள் நாம சொல்லும் பொழுது கண்ணை மூடி நாம சொல்லுங்க. இப்போ நான் நாம சொல்கிறேன், இப்போ சாமியும் கூட இருக்கேன். சாமி நான் நாம சொல்கிறத கேட்குறேன். சாமி சந்தோஷப்படுறாரு. அவர் தானே சொன்னார் இறைவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவரோட நாமத்தை சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நாமத்தை சொல்லிங்கன்னா அவர் சந்தோஷப்படணும் தானே. இப்போ சாமி சந்தோஷமாக நம்ம சொல்கிற நாமத்தை கேட்டுருக்க. சுவாமி இங்கே இருக்கு. சுவாமி நீங்கள் உங்களோட அந்த இருப்பு எனக்கு தெரியுது, நீங்கள் இருக்கீங்க, அதில் சந்தேகம் இல்லைன்னா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த இருப்பு எனக்கு தெரியும். ஆனால் நான் நாம சொல்லச்சே நீங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே உங்களுடைய இருப்பை நான் உணரணும் அப்படின்னு வேணும். அந்த மாதிரி வேண்டிட்டு ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக நாமத்தை சொல்லும்பொழுது அந்த நாமத்துக்கு பல மடங்கு சக்தி புரியுதா? அதனால் நாமத்தை சொல்லணும். நாமத்தை சொல்லிச்சு சுவாமி உங்கள் எழுத்தாப்பில் உட்காந்து அவர் கேட்பார்ல, இப்படி கரைக்குள்ளே இப்படி கேட்பார், ரொம்ப இன்டென்ஸாக கேட்பார். அந்த மாதிரி அவர் உட்கார்ந்துருக்க. நீங்கள் சொல்கிற நாமத்தை கேட்குற, சந்தோஷப்படுற. அதனால உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷப்படுத்த இல்லையா? உங்களையும் சந்தோஷப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பேன்.